Lavs kitchen. இன்னைக்கு நாம பண்ண போறது roadside mushroom fry. Let's get started now. என்ன ingredientsனு பார்க்கலாம். கேபேஜும் மஷ்ரூமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப். இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் 1 by 1 ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேபேஜு, மஷ்ரூம், மைதா மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு எல்லாம் சேர்ந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே வாட்டர் வரும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக விடாதீங்க. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி இதை போண்டா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன பீசஸாக போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ஸ்ட்ரீட் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ரோட் சைட் டேஸ்ட்டில் பக்காவாக பண்ணிடலாம். அண்ட் ஹைஜீனும் கூட. இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது. ஸோ இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம சாஸ் ஆட் பண்ணாமல் எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி எக்ஸ்ட்ராவாக எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போது நம்மளோட மஷ்ரூம் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதை இப்போது சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அப்போ தான் நம்ம கிரேவி பண்ணுறப்போ நல்லா கோட் ஆகும். இப்போ கிரேவி செய்ய என்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி அரைச்சி வச்சது, ஒரு பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கார்னிஷிங்காக கொத்தமல்லியும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸும். இப்போ பேன் ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க. இப்போது மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம்லேயே கொஞ்சம் போட்டிருக்கோம், ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சால்ட் கொஞ்சம் கிரேவிக்கு ஏற்ற போல், அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் போடுறேன், அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒன்ஸ் ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்ச மஷ்ரூமை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லா சைடும் மசாலா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு வாட்டி மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டா நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்விங் பவுலில் போட்டுட்டு நம்ம இப்போ கார்னிஷிங் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆனியன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. ஸ்பைசியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். லாவ்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.